அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்துவை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது. 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. இலங்கைக்கு படியெடுக்கும் சுற்றுலா பயணிகள் ஏற்பட்டுள்ள சிக்கல். மலசல கூடத்தில் தயாரித்து விற்கப்பட்ட உணவு தமிழர் பகுதியில் சம்பவம். மேட்டியாக்குடியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழப்பு. யாழில் பெண் ஒருவர் உட்பட 3 ஹெரோயினுடன் கைது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றி வளைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோடை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். அதன்படி 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்புடைய தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். மேலும் இன்று பிற்பகல் அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பிரேரணையில் தேசிய மக்கள் சக்தியை அங்கத்துவப்படுத்தும் 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் இன்று மாலை கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனையடுத்து அவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கண்டி அக்குரணை பிரதேசத்தில் இடம்பெற்ற 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி, வேன் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஆகியன ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் மோட்டார் சைக்கிள்களின் செலுத்துனர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புள்ள விகாரையை பார்வையிட வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் போதுமான கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாததால் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். தொல்பொருளியல் திணைக்களத்தின் அனுமதி கிடைக்காததால் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜனவரி 1 முதல் மார்ச் 20 வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 6,41,961 ஆகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2025 மார்ச் 1 முதல் 20 வரை மட்டும் 1,48,983 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். குறித்த விடயம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலசல கூடத்தில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு 1 மாத கால சிறை தண்டனையும் 60,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் திங்கட்கிழமை நேற்று மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை சம்பவ தினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது ஒரு உணவகத்தில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளரை கைது செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த உணவக உரிமையாளரை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை 1 மாத காலம் சிறையில் அடைக்குமாறு 60,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வீதியோரத்தில் கொள்கலனில் அமைக்கப்பட்டுள்ள 2 உணவகத்தில்
மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த இரு கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 20,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி மேட்டியாகுடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொட்டகமுவ பாலத்திற்கு அருகிலுள்ள ரயில் மார்க்கத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மேட்டியாகுடை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தொட்டகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடையவர் ஆவார். இவர் கொழும்பிலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி காயமடைந்துள்ள நிலையில் ஆராய்ச்சிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேட்டியாகுடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஹெரோயினுடன் பெண்ணொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் இணைந்து குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 2 இளைஞர்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 325 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றி வளைப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய இன்று முதல் மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் என்பன சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளன. இதன்போது காலாவதியான உணவு மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட தகவல்களுடன் கூடிய பொருட்கள் சந்தைக்கு விநியோகிப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பல்பொருள் அங்காடிகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் விற்பனை நிலையங்கள் என்பனவும் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் நுகர்வோர் பொருட்களை இணைய வழியில் கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. துவிச்சக்கர வண்டி மோதியதில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் ஆவார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.